அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு நமக்கு சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு நைட்டு மைத்ரேய முகூர்த்தமும் வருது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய இப்ப நான் சொல்ற நேரத்துல 16 முறை 16 டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதினாலே போதும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கண்கூடா மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. வாங்க, இது என்ன வார்த்தை, யாரெல்லாம் எழுதணும், எந்த நேரத்துல எழுதணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தியை தான் நாம சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரமான மைத்ரேய முகூர்த்த நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இன்னைக்கு எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. அதுவும் சங்கடஹர சதுர்த்தி நாள்ல வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இன்னைக்கு எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணி 27 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நைட்டு 10 மணி 41 நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல ஒரு ஏலக்காயையும் 5 ரூபாயையும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஏலக்காய் பரிகாரத்தை இன்னைக்கு மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யும் போது உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. 1 ஸ்பூன் வெந்தயம் மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை, வறுமை, பணத்தடை இது எல்லாமே நீங்கும். உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும்னு சொல்லி இன்னொரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்துல இப்ப நான் சொல்ற வார்த்தைய நீங்க எழுதினாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கடனும் தீரும்னு சொல்லி நமக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையான கடன் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எழுதுறதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இல்லைனா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். எப்பையும் போல 10 பைசா கூட செலவே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்பயும் நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனல்ல
தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காகவே ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் ஒரு மாசத்துக்கு 2 முறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு இந்த வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வால்பேப்பர் கிடைக்கும். இந்த மொபைல் வால்பேப்பரை தினமும் காலையில எந்திரிச்ச உடனே 5 நிமிஷம், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிய உங்களுக்கு காமிக்கும். நல்ல ஒரு பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட மைத்திரேய முகூர்த்த நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையணும், அந்த கடன் தீர்றதுக்கான வழி கிடைக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்க ஃபேமிலில 2 பேர் பேர்ல 3 பேர் பேர்ல கடன் இருக்குன்னா மொத்த கடனும் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1ல இருந்து 16 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க. அதாவது 1ல இருந்து 16 வரைக்கும் எண்ணிக்கை கணக்குக்காக நம்பரை நீங்க போட்டுக்கோங்க. இப்படி நம்பர் போட்டு வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை 16 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. நீங்க எழுத வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். லெமன், டிராப், கேன்சல், எலைட், மேஜிக், சம்ஹவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். லெமன், டிராப், கேன்சல், எலைட், மேஜிக், சம்ஹவ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டுனே சொல்லலாம். பொதுவா எல்லா ஸ்விட்ச் வேர்டையும் நாம பயன்படுத்தும் போது அது ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கும். அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சி லெவலை அதிகப்படுத்தும். அதன் மூலமா நமக்கான பலன் உடனடியா கிடைக்கும். அதனாலதான் இந்த உலகம் ஃபுல்லா இன்னைக்கு நிறைய ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்டு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் எழுதணும், ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. அதே மாதிரி நான் இப்ப உங்களுக்கு 3 லைன்ல கொடுத்திருக்கேன். 3 லைன்ல அப்படியே எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. உங்க பேப்பர்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை 16 முறை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை உங்க குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை மடிச்சு பீரோலையோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. ஹேண்ட்பேக்ல கூட வைக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய முழு கடன் பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க. மறக்காம இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி இந்த பேப்பரை நீங்க எரிங்க. அப்படி இல்லைன்னா நீர்நிலைகள்ல தூக்கி போடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.